அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2 பசிப்பினி போக்கிய பாவை பாதம் பெயர்ச்சொல் நம்ம படித்தோம் இல்லையா? அதை நம்ம இப்போ கேள்வி பதிலாக படிக்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்க. மணிமேகலையின் நகர்பெயர் என்ன? மணிமேகலையின் நகர்பெயர் என்ன? இப்போ இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பூம்புகார். மணிமேகலையின் நகர்பெயர் என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பூம்புகார். ரெண்டாவது கேள்வி பாருங்க. அமுத சுரபி யாரிடம் இருந்தது? இதற்கான பதில் ஆபுத்திரன். அமுத சுரபி யாரிடம் இருந்ததுன்னா ஆபுத்திரன். மூன்றாவது கேள்வி. அமுத சுரபியில் முதல் உணவு இட்டவர் யார்? இதற்கான பதில் ஆதிரை. அமுத சுரபியில் முதல் உணவு இட்டவர் யார்னா ஆதிரை. நாலாவது கேள்வி. கோ பொருள் கூறுக. இதற்கான பதில் ஆப்ஷன் சி பசு. கோனா பசு. அஞ்சாவது கேள்வி பாருங்க. முகி பொருள் கூறுக. முகினா இதற்கான பதில் ஆப்ஷன் பி முகம். ஆறாவது கேள்வி பாருங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. இதற்கான பதில் மணிப்பல்லவ தீவு. ஆப்ஷன் சி. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. ஏழாவது கேள்வி பாருங்க. கால் முளைத்த கதைகள் எழுதியவர் யார்? கால் முளைத்த கதைகள் எழுதியவர் ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன். எட்டாவது கேள்வி பாருங்க. எஸ் ராமகிருஷ்ணன் நூல்களில் தவறானது எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி தீர்க்கதரிசி. எஸ் ராமகிருஷ்ணன் நூல்களில் தவறானது. அவர் எழுதிய நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல், பாதம். இது எல்லாமே எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள். அவர் எழுதாத நூல் எது? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி நூல் யார் எழுதினது? புவியரசு எழுதிய தீர்க்கதரிசி. அதை கலீல் கிப்ரான் நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற நூலாக மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். சரிங்களா? ஒன்பதாவது கேள்வி பாருங்க. காவியா இனிமையாக பேசுவார். இதில் கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் சொல் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. இனிமையாக அப்படின்னா அது என்ன பெயர்ல வரும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி பண்பு பெயர். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? பண்பு பெயரில் என்னென்ன வரும்? வடிவங்கள் வரும். வட்டம். அடுத்ததான் நிறங்கள் செம்மை. அடுத்ததாக அதனுடைய பண்புகள் அதாவது குணங்கள் வரும். நன்மை, தீமை, அன்பு, கோபம், பகை இந்த மாதிரிலாம் வரும். இனிமை அப்படின்னா அது பண்பு பெயர். பண்பு பெயருக்கு இன்னொரு பெயர் குணப்பெயர்னு இருக்குது. சரிங்களா? 10வது கேள்வி பாருங்க. மாலை விளையாடினால் கோடிட்ட பெயர் சொல் எவ்வகை பெயர் சொல்? இதில் கோடிட்ட சொல் என்னன்னா விளையாடினால். விளையாடுதல் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தொழிற்பெயர். சரிங்களா? அதே மாலைக்கு கோடு போட்டிருந்தா அது காலப்பெயரில் வந்திருக்கும். 11வது பாருங்க. கருவேலங்காடு என்பது என்ன பெயர் சொல்? பாருங்க. காடுனாலே இடுகுறி பெயர். அப்போ கருவேலங்காடுனா இடுகுறியில சிறப்பு பெயர். ஆப்ஷன் சி கருவேலங்காடு. 12வது கேள்வி. நாற்காலி என்பது? இதற்கான பதில்
காரண பெயர். 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி. காரணம் இருக்கு இல்லையா? காரண பெயர். 13வது கேள்வி பாருங்க. மரங்கொத்தி என்பது என்ன பெயர்? பாருங்க, மரங்கொத்திங்கிறது பறவை. பறக்கிறதுனால பறவை. காரணம் இருக்கு. மரங்கொத்தி பறவை. அப்போ காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? காரண சிறப்பு பெயர். அடுத்ததா 14வது கேள்வி. ட்ரஸ்ட் கலைச்சொல். ட்ரஸ்ட்னா என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, அறக்கட்டளை. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. 15வது கேள்வி. ஜூனியர் ரெட் கிராஸ் கலைச்சொல். இதற்கான பதில் ஆப்ஷன் பி, இளம் செஞ்சிலுவை சங்கம். ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.